Hi everyone, welcome to vaangaruchikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி. அது எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். நான் மஷ்ரூம் 200 grams எடுத்துர்க்கேன். மஷ்ரூமை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடங்க. ரொம்ப தண்ணியிலே போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணாதீங்க, பொதன்னு ஆயிடும் மஷ்ரூம். இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சி அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துங்க. கட் பண்ணியும் இந்த மாதிரி பேப்பரை வச்சு தொடச்சி அந்த அழுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போய் நல்லா மஷ்ரூம் க்ளீனாக ஒயிட்டாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மஷ்ரூமை க்ளீன் பண்ணணும். ஸ்பைசஸ்: பிரியாணி இலை 2 துண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை ஒரு 2, 3 ஏலக்காய், இது கல்பாசி இலை, அதுக்கப்புறம் 3 லவங்கம், அன்னாச்சி மூக்கு சின்னது, இதெல்லாம் 4 grams ஸ்பைசஸ். ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை எலுமிச்சப்பழம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர் எடுத்துக்கோங்க. இது ஆடட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அரைச்சி பண்ணால். பச்சை மிளகா ஒரு 2 பெரிய நம்பர் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஒரு 1/4 துண்டுக்கு கொஞ்சம் மேலே எடுங்க. ஜிஞ்சரும் கார்லிக்கும் நிறைய போட்டால் தான் இது ஒரு நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி நல்லா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு ஒரு 10 பல். ஸ்பைசஸ் பவுடர் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா தான் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன், அதனால் ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அதான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு. இது மில்க் எதுக்கு, இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்க்குறேன். இது ஒரு ஆடட் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுற இதோட இந்த பாலையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்ற போகிறோம். பாஸ்மதி அரிசி பாருங்கள், 2 கப்பு நான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா சாஃப்டாக நல்லா வரும். மஷ்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கிறதுக்கு. அப்புறமா கொத்தமல்லி. இதெல்லாம் தண்ணி ரொம்ப விட வேண்டாம், வெங்காய தண்ணியிலேயே இதை ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கு பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். தண்ணியே ஊற்றலை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ, ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு. நெய் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நெய் போடுறேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சு. பிரிஞ்சி இலை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கல்பாசி போடுங்க. கல்பாசிலாம் நல்லா பொரியணும், அப்போ தான் அந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கப்புறமா பட்டை உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு, மராட்டி மொக்கு, ஏலக்காய் எல்லாம் பொரியட்டும். இப்போ கடைசியாக சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சால் தான் அந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சிடுச்சு. நான் ஸ்லைஸ் பண்ண ஆனியனை போடுறேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஆனியன் வதக்கும் போதே நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துருங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதக்கும். உப்பு போட்டுட்டேன் நான். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதுவுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு
2 to 3 minutes நல்லா வதக்குங்க. ரா ஸ்மெல் போகணும். பாருங்கள், புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த டொமேட்டோ பல்ப்பை போட்டுக்கிறேன். இதையுமே நல்லா வதக்குங்க. பிரியாணியே வதங்கிறது தான் இருக்குது. நீங்கள் வதக்கி செஞ்சால் தான் அது ரொம்ப நல்லா வரும். ஒன்றுத்துக்கும் ஒன்றொரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வதக்கணும். அப்போ தான் அது நல்லா வரும். அங்கே நல்லா தக்காளியில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, ரெட் சில்லி பவுடரு, நெக்ஸ்ட்டு தனியாத்தூள். இப்போ இந்த பிரியாணி மசாலா, கரம் மசாலா எதுவுமே இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. அது ரெண்டுமே அப்புறம் தான் சேர்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து அப்புறமா சேர்த்துக்கோங்க. முதலே கரம் மசாலா போட்டால் அது ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதை நல்லா இப்படி பெரட்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்க்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டேன். மஷ்ரூமை போட்டு இந்த இதுலேயே இந்த மஷ்ரூமில் காரம் ஏறுற மாதிரி இதுலேயே நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மஷ்ரூம் கூடவே நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். இந்த கெட்டி தயிர் போட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரும் போட்டு இந்த மஷ்ரூம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்பயே தண்ணி ஊற்றக்கூடாது. மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி விடும். அதெல்லாம் வதங்கி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு கிரேவி மாதிரி நல்லா மஷ்ரூம் வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ரைஸ் போட்டுடலாம். ரைஸில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா இழுத்து போடுங்க. ஆயிலே இந்த மாதிரி ரைஸ் போட்டு பெரட்டினா உடையாத வரும். ரைஸை நான் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்து ஒரே ஒரு கலருங்க, ரொம்ப கலராதிங்க, உடஞ்சி போயிடும். இப்படி ஒரு வாட்டி கலரி விடுங்க. இப்போ வந்து இந்த கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. நான் பிரியாணி மசாலா தூள் போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 தான் தண்ணி சேர்க்கணும். 1 கப் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கறதால 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த மில்க் எடுத்துருக்க பாருங்கள், 1/4 டம்ளர். அதையும் இந்த தண்ணி மெஷர்மெண்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. மில்கோட தண்ணியும் சேர்த்து இப்போ நான் ஊற்றுறேன். செகண்ட் கப்பு, 2வது டம்ளர் தண்ணி, அப்புறம் இல்லை லாஸ்ட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி. ரைஸு குழையாமல் வரணும்னா நீங்கள் தண்ணி வந்து பார்த்து ஊற்றுங்க. 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ லேசாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அரிசி எல்லாம் சேர்ந்து தண்ணியோடு குழஞ்சி இப்படி மேலே வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ குக்கரை வந்து தம் போடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை, லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிருங்க, 1/2 மூடி லெமன் பிழிஞ்சிருங்க. ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து லெமன் புழிஞ்சிட்டேன். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன், சும்மா அதோட கம்மியாக கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான். பிரியாணி சூப்பராக வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் தம் போட போகிறேன். இப்போ பாருங்கள், குக்கரை ஆஃப் பண்ணி நான் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் விட்டுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ரைஸ்லாம் உடையாமல் எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்கு. பயங்கர ஃப்ளேவராகவும் இருக்குது. நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு இதை சர்விங் பவுலில் காட்டுறேன். பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் பூந்தி ரைத்தாவும் காலிஃப்ளவர் குருமாவும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.